ஹாய், வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக். நேற்று என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து காலையிலலாம் ப்ளவுஸ் கட் பண்ணவும் இல்லை, தைக்கவும் இல்லை. க்ளீனிங் ஒர்க்கு தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 8, 9 மணிக்கு மேலே ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நான் கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாம் நான் நைட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து காலையில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு நம்ம தூங்குறதுக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாம் நேற்றே கட் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதில் ஒரு ஆரி ஒர்க்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டாங்க போல். முதுகு வெட்டும் போதே கை வந்து லேசாக வந்து கட் ஆகிடுச்சு. ஒட்டு வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன். மற்ற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தைச்சிட்டு சரி நம்ம அதை வந்து கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எப்படியும் வந்து நைட்டு 12 மணி பக்கம் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. காலையில் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ப்ளவுஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கை கட் பண்ணும்போது ஒரு கை கட் பண்ணும்போது கரெக்டாக வந்துருச்சு, இன்னொரு கை கட் பண்ணும்போது சரியாக வரல. அதனால் காலையில் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதுதான் நேற்று நைட்டு வந்து என்னோடய ஒர்க்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீத சரஸ்வதி பொட்டிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.